ஏர்போர்ட் மூர்த்தியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. புரட்சி தமிழகம் கட்சி தலைவராக இருப்பவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக இவர் பல்வேறு கருத்துக்களை அந்த சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார். இந்நிலையில தான் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழக டிஜிபி அலுவலக நுழைவாயில் அருகே அவரை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கியதாகவும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வெளியானது. இது தொடர்பாக இருதரப்பினரும் காவல்துறையினரிடம் தனித்தனியே புகார் அளித்திருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் ஆபாசமாக பிடித்தல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தினார்கள். இந்நிலையில தான் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்குள்ள தனக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னை தாக்கியது தொடர்பாக அளித்த புகாரில் எதிர்த்தரப்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பொய் புகார்ல தன்னை காவல்துறை கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.